வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இயக்குனரிடம் அடி வாங்கிய விஜய் என்ன பரிதாபமாக இருக்குது. பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகராக இருக்கிறார். தனது 69 வயதில் படத்தில் நடித்து வரும் விஜய் சினிமாவில் இருந்து விலகியுள்ளதாக முடிவெடுத்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள இவர் முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க திட்டமிட்டிருக்காரு. இப்படியான நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் படப்பிடிப்பு தலைப்பத்தில் இயக்குனரிடம் அடி வாங்கியது குறித்து நடிகர் பொன்னம்பலம் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் சினிமாவில் உங்கள் விஜய், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் என ரசிகர் ஆதரவால் மாபெரும் உயர்த்துக்கு உயர்ந்துள்ளார். அவரது இந்த வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர் அவர் தந்தை இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜயை சினிமாவில் நடிகராக அறிமுகப்படுத்தி அவர் தொடர்ந்து படங்களில் தோல்வியை சந்தித்தாலும் விஜய் வைத்து ஹிட் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடவே இல்லை. இதனால் விஜயகாந்தின் தம்பியாக விஜய் நடித்தால் அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதுடன் விஜயும் ரசிகர்கள் மத்தியில் நன்கு ரீச் ஆகி விடுவாங்க முடியும் என நினைத்தார். இதற்காக விஜயகாந்திடம் பேசி செந்தூர பாண்டியன் என்ற படத்தில் நடிக்க வைத்தார். இந்த படம் விஜய்க்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்திற்கு பின்பு விஜய் பல படங்களில் நடித்தார். வெற்றி தோல்வி என மாறி மாறி எதிர்கொண்ட விஜய் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து பல படங்களில் ஹிட் கொடுத்தாரு. அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகரித்தது. தொடர்ந்து வெற்றி படங்கள் இடையில் ஏதாவது சறுக்கல் இருந்தாலும் விஜயின் வளர்ச்சிக்கு மாபெரும் கதாநாயகனாக அவரை உயர்த்தியது. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக விஜய் உயர்ந்திருக்கிறார். பழைய பேட்டி ஒன்றில் பொன்னம்பலம் விஜய் குறித்து பேசிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் குறித்து அவர் பேசும்போது விஜய் சினிமாவில் புதியதாக அவரை பலருமே சினிமாவுக்கு பொருத்தமற்றவர் என கூறினாங்க. அது இல்லாமல் விஜய்க்கு படத்தில் நடிக்க விருப்பமே இருந்ததில்லை. விஜய் நல்ல நடிகராக மாற்றுவதற்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் மிகவும் கஷ்டப்பட்டார். படப்பிடிப்பு தளத்தில் தலையில் அடித்து கொள்வார். என்னோட பணமெல்லாம் போகுதுடா, கடன் வாங்கி செலவு செய்கிறேன், என் தலையில் அடித்து கொள்வார். சில நேரங்களில் படப்பிடிப்பு தளத்தில் விஜய் அடித்து விடுவார். எனக்கு பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் விஜய் உண்மையிலே கொடுத்து வைத்தவர். என்னதான் சிறந்த நடிகராக இருந்தாலும் நல்ல இயக்குனருக்கு நடிப்பதற்கு நல்ல காட்சிகள் இருந்தால்தான் நடிப்பு திறமை வெளிப்படுத்த முடியும். அப்படி பார்த்தால் விஜய் ரொம்ப கொடுத்து வைத்தவர் என பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்து ரசிகர்கள் விஜய் படப்பிடிப்பு தளத்தில் அடியெல்லாம் வாங்கியுள்ளாரா அதிர்ச்சியுடன் கேள்வி கேட்டு வராங்க. பலர் விஜய் தந்தை இயக்குனர் என்பதால் அடித்து சொல்கிறாரா, இதை மற்றவர்கள் இருந்திருந்தால் கதாநாயகனாக மாற்றியிருப்பாங்க என கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.